பலிகடாவா மாறுவதற்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? 2 பிரிவுகள்ல சொல்லியிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? அதாவது பொது தலைப்புகள் மூலமா புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். முதலாவது, நாம ஏன் கடந்த காலத்திலேயே வாழ பிரியப்படுறோம்? மாற்ற முடியாத இயலாத விஷயங்கள் மட்டும் ஏன் நம்மள ஒருவித மயக்கத்துல ஆழ்த்தி இருக்கு? அதுலயே கவனம் செலுத்த வைக்குதே. அது நடந்தது கடந்தது நாம எப்பவுமே நினைவுல வச்சிருக்கிறதுக்காக நாம உபயோகிக்கக்கூடிய யுக்திகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த புத்தகத்துல அவர் சொல்லி இருக்கிறார். கடந்த காலத்திலேயே கிடந்து, அதாவது கடந்த காலத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சோ அதை நினைச்சுக்கிட்டே மனசு உழல்வதாலதான் நாம நம்ம பலிகடா ஆக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம அப்படிதான் பலிகடாவா மாற்றப்படுகிறோம்ங்கிறதையும் நாம புரிஞ்சுக்க கூடிய வகையில புத்தகத்தின் ஆசிரியர் சொல்லியிருக்காரு. கடந்த காலம் நமக்கு நிகழ்காலத்தையும் அதன் மூலமா எதிர்காலத்தையும் நாசமாக்காம எப்படி தப்பிக்கலான்றத பத்தி நல்ல முறையில இந்த புத்தகத்தின் ஆசிரியர் சொல்லியிருக்கார். அடுத்ததா, பலிகடா மனப்பான்மைக்கு ரொம்ப முக்கிய காரணியா இருக்கிறது என்ன தெரியுமாங்க? ஒப்பிட்டு பாக்குறது. அதுதான் ரொம்ப முக்கியமா ஆசிரியர் சொல்லி இருக்கிறார். ஒப்பீடு உங்களை எப்படி தனிமையில வைக்குது, அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய சுயத்தை அழிக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். நாம மற்றவங்களோட ஒப்பீடு செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மை மற்றவர்கள் எந்த காரணத்துக்காகவாவது யாரோடையாவது நல்லதுக்காகவோ இல்ல கெட்டதுக்காகவோ ஒப்பீடு செய்வாங்க இல்லையா? இந்த விஷயத்துல அவங்க ஒன்ன மாதிரி கிடையாது, நீ அவங்கள மாதிரி செய்யல. இந்த மாதிரி ஒப்பீடு செய்யும் போது நாம தலைய ஆட்டிட்டு உட்கார்ந்து அதற்காக எந்தவித மறுப்பும் தெரிவிக்காம இருந்தோம்னா அதுவே தவறுன்னு தான் இந்த ஆசிரியர் சொல்றார். அதுக்கான காரணங்களையும் சொல்லியிருக்கிறார். ஒப்பீடுகள் மூலமாக பலிகடாவாக ஆகாமல் தப்பிக்கிறது எப்படி, அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத அடுத்த அத்தியாயத்துல சொல்லியிருக்கிறாரு. இந்த பலிகடா ஆகாம தப்பிக்கிறது எப்படி, அதை பத்தி தான் இந்த எபிசோட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு பயனுள்ள மனிதரா, அதாவது உங்களுக்கு பயனுள்ள மனிதரா படிப்படியா நீங்க மாறணும்னு இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் வைன்டயர் சொல்றார். யாருக்கும் சொல்லாம அறிவிக்காம பெருமை அடிச்சுக்காம இதை நீங்க செய்யுங்க. எப்படியெல்லாம் ஏமாந்திருக்கேன் பாரு, இப்போ எப்படி நான் மாறிட்டேன் அப்படின்னு நீங்க பெருமை அடிச்சுக்கிறதோ உங்களுடைய மன திருப்திய பகிர்ந்துக்கிறதோ தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஏன்னா மறுபடியும் அது உங்களை பலிகடா ஆக்கிடும்னு ஆசிரியர் சொல்றார். உளவியல் ரீதியா உங்களுடைய மாற்றத்தை நீங்க எப்படி, அந்த மாற்றத்திலிருந்து ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கிட்டீங்க, அந்த மாற்றத்தை எப்படி அடைஞ்சீங்கன்றத மத்தவங்களுக்கு சொல்றதுனாலயோ பகிர்ந்துக்கிறதுனாலயோ உங்களுக்கு தீவிர ஆசை இல்ல உந்துதல் இருந்தா அது ஒரு தேவை அப்படின்னே அவங்க நினைச்சுப்பாங்க. ஒரு விஷயத்த விரும்புறேன் அதை செய்யறேன் அப்படிங்கிறதுக்கும் உன்னை செய்யறதுக்கு தேவை இருக்குது அதனால செய்யறேன் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? விருப்பம் நிறைவேறாம போனா சின்ன வருத்தம் இருக்கும், நஷ்டமோ கஷ்டமோ இருக்காது. ஆனா தேவை நிறைவேறாம போனா அது ஒரு குறைபாடு தானே. அதத்தான் ஆசிரியர் சொல்றாரு. உங்களுடைய முன்னேற்றத்தை மனமாற்றத்தை மத்தவங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தேவையா மாறினா அதுக்கு என்ன அர்த்தம்? யார்கிட்ட சொல்றீங்களோ அவங்களுடைய அங்கீகாரம், பாராட்டு, ஒப்புதல் இதெல்லாமே உங்களுக்கு தேவை. அதை நிறைவேற்றிக்கிறதுக்காகத்தான் நீங்க அப்படி செய்றீங்க. அதாவது அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்களா போய் சிக்கிக்கிறீங்க. இதுதான் பலிகடாவா மாறுவதற்கான முதல் படி. அதாவது மற்றவர்களினுடைய கட்டுப்பாட்டில் உங்களை விட்டு விடுவது, அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க போறது. இதுல ஒரு முரண் இருக்கு, அது நீங்க கவனிக்கணும். அதாவது அவங்க கிட்ட நீங்க சொல்லியே ஆகணும்னு நினைக்கிறது நீங்க எப்படி பலிகடா நிலையில இருந்து மாறிட்டீங்க இல்ல மாறிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதான். அதே சமயம் அவங்களுடைய அங்கீகாரம், பாராட்டு இதை எதிர்பார்க்கிறதன் மூலமா அவங்க நிபந்தனைகளுக்கு உட்பட நீங்க தயாரா, நான் ரெடிப்பா அப்படின்னு கையை தூக்குறதா அர்த்தம். அடுத்த நிலை பலிகடாவா மாறுறது. இதுதானே முரண். நான் சொல்ல வந்த விஷயமும் அதுதான். இதனுடைய நீட்சியா பொதுவாவே நீங்க யாரு, எப்படிப்பட்டவரு, எவ்வளோ நல்லவரு இல்ல கெட்டவரு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆரம்பிச்சு யார்கிட்டையும் அவசியமே இல்லாத ஒரு பகை உணர்ச்சி, விரோதமோ இல்லாதவர் அப்படின்னு அவங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக பேச்சு, நடையுடை, பாவனை இப்படி எல்லாத்தையும் செய்ய வேண்டி இருக்குது. அவங்களுக்காக நீங்க எல்லாத்தையுமே மாத்திக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. இதுல இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்த பார்த்தா நாம இப்படித்தான் ஏமாத்தப்படுறோம் போல, இப்படியெல்லாம் நமக்கு தெரியாமலேயே மத்தவங்க தங்களுக்கு சாதகமா நம்மள பயன்படுத்துவாங்க அப்படின்றது தெரிய வருது. உதாரணமா, யாராவது நம்மளை விட எந்த வகையிலயோ குறைஞ்சவங்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அவங்க உதவி கேட்கக்கூடிய சாக்குல தங்களுடைய கஷ்டங்களை, துன்பங்களை
அப்படியே விளக்கமா விலாவரியா உங்ககிட்ட சொல்லி உதவி கேட்பாங்க. இதுல என்னப்பா தப்பு இருக்கு? தாங்கள் அனுபவித்த துன்பங்களை பற்றித்தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்லி உங்ககிட்ட கேக்குறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பாருங்க, இங்கதான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்றதுனால அவங்களுடைய சோக வலைக்குள்ள உங்களை வீழ்த்துறாங்க. யாருமே தங்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க செய்யக்கூடிய எதுவுமே அவங்கள முழுசா சந்தோஷமே படுத்தாது. அவங்களுக்கு சுய முயற்சியோ அதுக்கான ஆர்வமோ எத்தனிப்போ இருக்காது. நீங்க சொல்றத முழுசா கேட்க கூட மாட்டாங்க. இதுல உங்களுக்கு 2 வித நஷ்டம். ஒண்ணு, அவங்க அனுபவிக்கிறது என்னமோ அவங்களுக்கான கஷ்டம், அவங்களுடைய சூழ்நிலை, அவங்க பிரச்சனை. அதுல உங்களையும் இழுத்து விட்டுருவாங்க. ஏதோ உங்களுக்கே அந்த கஷ்டமும் துன்பமும் பிரச்சனையும் வந்தது மாதிரி உங்களுடைய மனநிலையும் மாறிடும். அது தேவையில்லாதது அப்படிங்கறது அந்த நேரத்துல உங்களுக்கு புரியாது. இது போன்ற உணர்வுகளால உங்களுடைய மனசும் அறிவும் பாதிக்கப்படும். இத செஞ்சதுக்கு அப்புறமா உங்களால முடிஞ்ச உதவிய இப்போதைக்கு இது போதுங்கிற ரீதியிலயோ இல்ல ஏன் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் அப்படிங்கறது மாதிரியோ ரொம்ப ஒரு மாதிரி சோகமா சலிப்பா அந்த உதவிய வாங்கிக்குவாங்க. பொதுவாவே கஷ்டத்துல துன்பத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த உலகமே நல்லா இருக்கு, நாம மட்டும்தான் இப்படி இருக்கோம், நாம மட்டும் நல்லாவே இல்ல அப்படின்னு அவங்க மனசுக்கு தோணும். இந்த மாதிரியான சமயத்துல நாம எப்படி துன்பப்படுறோமோ அதே மாதிரி மத்தவங்களும் படணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்படி அவங்க செய்யறதன் மூலமா யார்கிட்டயாவது சொல்லி அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு ஒரு விதமான ஆறுதலை கொடுக்குமா. தங்களுக்கு உதவி செய்பவர்களை எப்போதும் ஒருவித இரக்க மனப்பான்மையிலேயே அவங்கள பத்தியே யோசிச்சு ஒருவித சோகத்திலேயே வச்சிருக்கிறது இவங்களுக்கு லாபம் தானே. அப்படின்னா தானே அவங்களுக்கு அடிக்கடி உதவி கிடைக்கும். தங்களுடைய துக்கத்தை பகிர்ந்து அந்த மாய வலையில வீழ்த்தி உதவிகளை பெற முடியும். அதத்தான் சொல்றாரு புத்தகத்தினுடைய ஆசிரியர் வைண்டயர். இது வேணும்னே செய்யப்படுற ஒரு விஷயமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். உதவி செய்யறவங்களை குற்ற உணர்ச்சிக்கும் வருத்தத்துக்கும் உட்படுத்தி பலிக்கடாவா ஆக்குறாங்க அப்படின்றதுதான் இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏமாற தயாரா இருக்காதீங்கன்ற தலைப்பின் அடிப்படையில இப்ப பேச போறோம். என்ன மட்டும் ஏன் இப்படி நடத்துறாங்க? ஏன் நெத்தியில என்ன ஏமாந்தவ அப்படின்னு எழுதி ஒட்டி இருக்கா என்ன? இப்படியெல்லாம் நினைச்சு மனசுக்குள்ளேயே மருகி கொண்டிருப்பவர்கள் ஏராளம். அவங்களுக்கான பதில், ஆமா, எழுதி ஒட்டாம போனா கூட உங்களுடைய நடத்தை பேச்சு எல்லாமே அந்த செய்தியைத்தான் சத்தமா சொல்லுது அப்படிங்கறதான் புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்றார்.